நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை போலீசார் கையாளுவார்கள் என்றால் எதற்கு நகராட்சி தொழிலாளர் நலத்துறை என திமுக அரசுக்கு மதுரை மார்க்சிஸ்ட் MP சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாநகராட்சியில் தனியார் நிறுவனத்தின் கீழ் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். தீபாவளியின் போது 1 மாத ஊதியத்தை போனஸாக வழங்க வேண்டும். தனியாரிடமிருந்து நிறுவனத்தை மாற்ற வேண்டும். ஊதியத்தை முறையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அவர்களை இரவில் போலீசார் விடுவித்தனர். சென்னையை தொடர்ந்து மதுரையில் போலீசார் தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கைது செய்தது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை எழுப்பிய நிலையில் இது குறித்து பேசியுள்ள மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மதுரை மாநகராட்சி வளாகத்தில் ஜனநாயக வழியில் போராடிய தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினரால் அராஜகமாக கைது செய்யப்பட்டிருப்பது மிகவும் கண்டனத்திற்கு உரியது. மாநிலம் முழுக்க தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை காவல்துறைதான் கையாளும் என்றால் நகராட்சி துறையும் தொழிலாளர் நலத்துறையும் எதற்கு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மதுரையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுத்த பின்னர் அந்த நிறுவனம் செய்துள்ள சட்ட மீறல், சம்பள குறைப்பு, ஒப்பந்த விதி மீறல், தொழிலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துள்ள நிலையில் அவை மீது எந்தவிதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் தூய்மை பணியாளர்கள் மீது இரவோடு இரவாக கைது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் காட்டமாக சு வெங்கடேசன் விமர்சித்துள்ளார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.